நடந்து மட்டும் பாருங்க. போசாமி
என்ன அப்பு ஆச்சு மனமெல்லாம் குளிர்ந்துதா? இது போதுமா இன்னும் போடுமா? நீங்க 2 பேரும் கவலை விட்டுட்டு சிரிக்கணும். அப்பு நீங்க சிரிக்கிறத பார்த்து அந்த வானத்து மயங்கள் எல்லாம் பொறாமப்பட வேணும். அப்பு இனவழிச்சு நாள நேரில பார்த்த சந்தோஷம் பிள்ளைகள் எந்த மனம் குளிர்ந்து போயிடுச்சு. ஞானம் நீயும் ஏதாவது பேசணும். என்னத்த நான் சொல்றது? உங்களுக்கு நீங்க சிரிச்சா நான் சிரிப்பேன், நீங்கள் அழுதான் நான் அழுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சது. இருந்தாலும் பிள்ளைகள் தங்களுக்கு தெரிஞ்சத நல்ல சிறப்பா செய்து காட்டியிருக்கிறார். பிள்ளைகள் இந்த மண்ணையும் காப்பாற்ற வேணும், இந்த மக்களையும் காப்பாற்ற வேணும். எங்களை மாதிரி வயசானவர்களையும் சந்தோஷமா வச்சிருக்க வேணும். எல்லா சுமைகளையும் சுமக்கும் உங்களை இந்த மக்களுக்கு எவ்வளவு சொல்ல வேணும். அது மட்டும் இல்லை, உங்களை எல்லாம் நல்ல செலுத்துற நம்ம தலைவருக்கு எவ்வளவு நன்றி சொல்ல வேணும், எவ்வளவு நன்றி சொல்ல வேணும். சரி சரி நிப்பாட்டம்மா, பிள்ளைகளுக்கு போய் ஏதாவது கொண்டு வா, களைச்சு போட்டுதுகள். அச்சோ அப்போ எங்களை கொண்டு போயினா எங்களுக்கு நேரமாயிட்டு. அப்போ அங்க பவளமண்ண மோட்டர் சைக்கிள்ல வார அப்போ ஆச்சு எப்படி இருக்கிறீர்கள்? ஏதோ இருக்கிறோம் ராஜா. ஞானம் கொண்டு வந்த சோத்துல தம்பிக்கு குழைச்சு கொடு, சாப்பிடட்டும். வா வந்து சாப்பிடு. என்ன குமாரி, வயலஸ ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறியா? ஓஹோ மன்ன, அப்புக்கும் ஆட்சிக்கும் அந்த நினைவழிச்சு நாள்ல நடந்த சிலவற்றை செய்து காட்டினாங்க. அதுதான் சவுண்டை குறிச்சு போட்டேன். இனிமேல் இப்படி செய்யாத, நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஏன்னா நேரம் பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல குமாரி. கடிதம் வந்திருக்குது, அப்பாட்ட இருந்து கடிதம் பெற வேண்டிய எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இல்லவா?